குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவளை நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுவாசம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. குழந்தைகள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, அவாத்துக்கு போகிறதுக்கு நம்மளை கூட்டின்னு போனாலும் சரி, ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் நம்ம இருக்கிறச்ச அவளை பார்க்க நேர்ந்தாக்க நம்ம அவளை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவள் மேலே ஒரு மரியாதை வளரும். நம்ம இவளை எப்படி நடத்துகிறோங்கிறதுல தான் இவளுக்கு வெளி உலகத்தில் மரியாதை கிடைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம நன்னா வரவேற்று அவகிட்ட அழகாக பேசி அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அவளையும் ஒரு நம்ம குழந்தையில விட ரொம்ப நன்னா ட்ரீட் பண்ணி அப்போ அந்த மெமரியோடு அவள் போகும் பொழுது நம்ம குழந்தையில வாத்துக்கு போனாக்க, ஓ இவாத்தில் நம்மளை நன்னா ட்ரீட் பண்ணா, நம்ம இவாளை நன்னா ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லணுன்னு அந்த நம்ம குழந்தையில நன்னா ட்ரீட் பண்ணுவாள். ஸோ பாரபட்சம் இல்லாமல் இவாளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை கொடுக்கணும். இவாளை எங்கே அழிச்சின்னு போகிறோமோ அவளை அழிச்சின்னு போகணும். அவளோட பர்த்டேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் அழகாக கொடுத்து குழந்தைகளுக்கு எப்போவுமே இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கிராட்டிடியூட் அண்ட் ரெசிப்ரோகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் எதையுமே கற்றுக்க முடியாது. கற்றுன்றது எதுவுமே பலன் அளிக்காது. கிராட்டிடியூடோடு நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணும்பொழுது தான் அந்த விஷயங்களுக்கு ரொம்ப அழகு கிடைக்கிறது. தயவு செஞ்சு அவளோட எண்ணங்களை மதித்து அந்த ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம மதித்து, என்ன மதம் என்ன ஜாதி இதெல்லாம் டோன்ட் டாக் அபவுட் ஆல் தட். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. அவளை ரொம்ப மரியாதை கொடுத்து நீங்கள் நடத்தணும். அப்போ தான் உங்கள் குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம்தான் உங்கள் குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும். நாளடைவில் அவளும் வெளி உலகத்துக்கு போனால் எப்படி மற்றவாளை நடத்தணுங்கிறத ரொம்ப அழகாக தெரிஞ்சுண்டு அதுலேருந்து அவளுக்கு they will know how to handle life situations, how to deal with people and how to be friends with nice friends outside. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சுவாசத்தின் பாய்.